Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா so modify tools பத்தி clear-ஆ பார்க்க போறோம். so modify tools னா என்ன, அது என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகே, so last நம்ம வீடியோல draw tools பத்தி clear-ஆ பார்த்திருக்கோம். modify tools அப்படினா just இங்க போய்ட்டு so இங்க move, press, pull, rotate, follow me, scale, offset இதெல்லாம் இருக்கு. அத பத்தி clear-ஆ பார்க்கலாம். just ஒரு rectangle எடுத்துக்கோங்க. rectangle எடுத்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு draw பண்ணிக்கிறேன். so like 10 feet, 10 feet கொடுத்துக்கலாம். so 10 feet கொடுத்திருக்காங்க. so already கொடுத்தத select பண்ணி delete பண்ணிக்கலாம். so இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கா. so okay, first one move இருக்கு. மூவ்லயே நம்ம வந்துட்டு stretch பண்ணிக்கலாம், copy பண்ணிக்கலாம், array பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா just object select பண்ணுங்க. object select பண்ணிட்டு just இந்த move select பண்ணிட்டு ஷார்ட்கட்ஸ் எப்படி செட் பண்றது அப்படிங்கறதல நான் லாஸ்ட் வீடியோல போட்டுருக்கேன். ஜஸ்ட் அது ஒரு செக் பண்ணி பாருங்க. இங்க இருந்து உங்களுக்கு எங்க மூவ் வேணுமோ பேஸ் பாயிண்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ அப்படியே சப்போஸ் எனக்கு ஒரு 10 ஃபீட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படினா 10 ஃபீட் கொடுக்கிறேன். சோ 10 ஃபீட் மூவ் ஆயிடுதா. சோ இதுவே காப்பி வேணும் அப்படினா சோ இந்த பேஸ் பாயிண்ட கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல்ல ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க. சோ இந்த மாதிரி காப்பி ஆகும். சோ எவ்வளவுக்கு வேணும், எனக்கு இதுவும் கூட ஒரு 15 ஃபீட்டுக்கு காப்பி ஆகணும். 15 ஃபீட் கொடுத்திருக்கேன். இதுவே மல்டிபிள் நம்பர்ஸா வேணும் அப்படினா எஸ்கேப் எல்லாம் கொடுக்காம சோ அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, அத கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி பக்கத்துல காப்பி பண்ணிட்டோம். சோ இது எஸ்கேப் பட்டனோ இல்ல வேற எதுவும் பிரஸ் பண்ணாம டைரக்ட்டா x plus multiple numbers of copy x8 ன்னு கொடுத்திருக்கேன். நான் என்டர் கொடுக்கிறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா x8 நம்பர்ஸ் கிரியேட் ஆயிருக்கா. சோ ஒண்ணுல ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவே இது எல்லா ஆப்ஜெக்ட் எனக்கு மேல வேணும் அப்படினா ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க, மூவ் எடுத்துக்கோங்க. இங்க இருந்து கண்ட்ரோல்ல பிரஸ் பண்ணீங்க அப்படினா ஆக்சிஸ் எனக்கு வந்துட்டு இப்போ z ஆக்சிஸ்ல வேணும். கிளிக் பண்ணிட்டு சோ அப்புறம் x மல்டிபிள் நம்பர்ஸ் சேம் டிஸ்டன்ஸ்க்கே சாரி x டிகிரி போயிடுச்சு. கண்ட்ரோல் z just control z na back, control y na forward இது எல்லாருக்கும் தெரியும். just object select பண்ணிக்கோங்க. object select பண்ணிட்டு move எடுத்துக்கோங்க. இங்க இருந்து கண்ட்ரோல்ல பிரஸ் பண்ணீங்க அப்படினா ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். கிளிக் பண்ணிட்டு x எவ்வளவு நம்பர்ஸ் வேணுமோ அவ்வளவு நம்பர்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கிரியேஷன்ஸ்க்கு மல்டிபிள் நம்பர்ஸ் ஆஃப் காப்பீஸ் வேணும், இல்ல சேர்ஸ் மல்டிபிள் நம்பர்ஸ் ஆஃப் காப்பீஸ் வேணும் அப்படினா அந்த டைம்ல இது எல்லாருக்குமே ஹெல்ப் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கண்ட்ரோல் z கொடுத்துறேன். இன்னும் அப்படியே இருக்கட்டும். So next பாத்தீங்க அப்படினா press pull னா என்ன அப்படினா just இப்போ ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்றேன். சோ ரெக்டாங்குலரா டிரா பண்ணிட்டு இது எனக்கு பிளேனா இருக்கு, இது ஒரு சாலிடா கன்வர்ட் ஆகணும் அப்படினா அதுக்கு press pull எடுத்துக்கணும். just அப்படி கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படினா கண்ட்ரோல் நான் இப்ப பிரஸ் பண்ணல, அப்படியே மூவ் ஆகுது. இப்போ போய் பாத்தீங்க அப்படினா எல்லாமே கிரியேட் ஆயிருக்கும். சப்போஸ் கண்ட்ரோல் இப்போ இங்க இருந்து எனக்கு இன்னொன்னு செப்பரேட்டா வேணும் அப்படினா இது வந்துட்டு அப்படியே ஆட் ஆகியே வருது. செப்பரேட்டா வேணும் அப்படினா ஒரு டைம் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படினா கீழ இருக்கிறது செப்பரேட்டா மேல இருக்கிறது செப்பரேட்டா இந்த செப்பரேட்டா கிரியேட் ஆகும். ஓகே, சோ இதுக்கெல்லாம் பிரஸ் புல் யூஸ் ஆகுது. அப்புறம் இதுலயே உங்களுக்கு ஏதாவது ஹோல் கிரியேட் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு அகைன் பிரஸ் புல் எடுத்துட்டு சோ இந்த கார்னர் செலக்ட் பண்ணி கரெக்ட்டா இந்த எட்ஜ் கிளிக் பண்ணீங்க அப்படினா ஹோல் கிரியேட் ஆயிடும். ஆப்போசிட்ல இருக்கிறது தெரியுதா. சோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பிரஸ் புல் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரொட்டேட் அப்படினா என்ன அப்படினா just ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ரெக்டாங்கிளை டிரா பண்ணிட்டு ரொட்டேட் எடுத்துக்கோங்க. ரொட்டேட்டுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இதுல எஸ்கேப்க்குலாம் கொடுக்க முடியாது. லைக் ஒரு கமெண்ட்ல இருந்து இன்னொரு கமெண்ட் வேணும் அப்படினா செலக்ஷன் பட்டன் கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு கமெண்ட் செலக்ட் பண்ணனும். AutoCAD மாதிரி எஸ்கேப் கொடுத்துட்டேனா இன்னொரு கமெண்ட் டைரக்ட்டா செலக்ட் பண்ண முடியாது. ரொட்டேட் எடுத்துக்கோங்க. ரொட்டேட் எடுத்துட்டு ஜஸ்ட் ஆக்சிஸ் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. சோ இப்போ கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிருக்கேன் நான், அதனால ஒரு காப்பி வருது. ஒரிஜினல் அப்படியே மூவ் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணல அப்படினா ஒரிஜினலே மூவ் ஆகுது. சப்போஸ் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டோம் அப்படினா டூப்ளிகேட் மூவ் ஆகுது, ஒரிஜினல் அப்படியே இருக்கு. சோ உங்களுக்கு எவ்வளவு ஆங்கிள் வேணுமோ அவ்வளவு ஆங்கிள் செட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் செட் பண்ணிட்டு எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் காப்பீஸ் வேணுமோ x7 நம்பர்ஸ் ஆஃப் காப்பீஸ் வேணும். கிரியேட் ஆயிருக்கா. இன்னொரு டைம் சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி ஒரு டிசைன் டிரா பண்ணிக்கோங்க. சோ டிரா பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட்டுக்கு போயிடுங்க. ரொட்டேட்டுக்கு போயிட்டு ஆக்சிஸை ஸ்பெசிஃபை பண்ணுங்க. சோ இங்க இருந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ டைரக்ட்டா ரொட்டேட் ஆகுது. கண்ட்ரோல்ல பிரஸ் பண்ணா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இதே வந்துட்டு x8 நம்பர்ஸ் ஆஃப் காப்பீஸ் வேணும்னு கொடுக்குறேன். கிரியேட் ஆயிருக்கா. சோ இது ரொட்டேட்டோட ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு follow me அப்படினா ஒரு சேம் ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்றேன் நான்.
ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ரெக்டாங்கிள், இதை ப்ரெஸ் புல் எடுத்துக்கிறேன். ப்ரெஸ் புல் எடுத்துட்டு இது ஹரிசாண்டல் பிளேன் இருக்குது அப்படின்னா இதுக்கு வெர்டிக்கல் பிளேனில் நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே, ஸோ வெர்டிக்கல் பிளேனுக்கு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து இதில் நான் வெர்டிக்கலாக ஒரு டிசைனை ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இந்த ட்ரா டூல்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த போர்ஷன்ஸை எரேஸ் பட்டன் எடுத்துகிட்டு எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபாலோ மீ போங்க. ஃபாலோ மீ, இந்த பவுண்டரியோட இன்சைட் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே மவுஸுக்கு கிளிக்லேயே பிடிச்சிட்டு அப்படியே மூவ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா எண்ட்ஸுக்குமே க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சா? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபாலோ மீ யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்கேல்னா என்ன, ஆஃப்செட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Okay, thank you for watching the session. Please subscribe and press the bell icon to get the updated notifications.